ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பவுண்டி சேனல். இதில் நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் இந்த டாபிக் கேட்டோன்னா மைண்டில் வர்றது என்னென்னா, ஸ்ட்ரிங்குனா இம்யூட்டபிள், மாற்ற முடியாது. ஸ்ட்ரிங் பில்டர்னால் மியூட்டபிள், நம்ம எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். பட் இந்த இடத்துல ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆகணும். லைக் ஸ்ட்ரிங்லேயுமே மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணுறோம், அதுவும் சேஞ்ச் ஆகுது. இதில் என்ன இம்யூட்டபிள் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் வரணும். ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸே இருக்குது. லைக் உண்மையான இம்யூட்டபிள் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு மெமரி ஸ்பேஸ் எடுக்கும். அண்ட் ஈச் மாடிஃபிகேஷனுக்கு அது வேறு மெமரி ஸ்பேஸ் தான் எடுக்கும். சேம் மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணாது. இதை தான் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் பில்டரில் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறப்போ என்ன மெமரி ஸ்பேஸ் இருக்குதோ அதே இதில் தான் எல்லா மாடிஃபிகேஷனும் நடக்குது. ஸோ அதனால தான் அது மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஐ கெஸ் இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள இம்யூட்டபிளுக்கும் மியூட்டபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது புதுசாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மேபி ஹெல்ப் ஆகலாம். சப்போஸ் ப்ராக்டிக்கலாக எனக்கு இன்னும் கிளியரான டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் வித் எக்ஸாம்பிளோட வேறு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.